இன்னைக்குள்ள வேத செய்தியின் தலைப்பு இரத்தம், இயேசுவின் இரத்தம். சரியா? என்னது? இயேசுவின் இரத்தம். இரத்தத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு அடையாளமாக லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து பாருங்களா. லேவியராகமும் 17:14. லேவியராகமும் 17:11. 11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இப்போ நம்முடைய உயிர் எதில் இருக்கிறது சொல்லுங்க? நம்முடைய உயிர் எங்கே இருக்கு? இரத்தத்தில். மனுஷனுடைய உயிர், எல்லா மாம்சத்தின் உயிரும், ஆடு மாடு கோழி ஜீவ சுவாசம் உள்ள எல்லா மிருகத்தின் உயிரும் எங்கே தான் இருக்குது? இரத்தத்தில். இரத்தம் போச்சுன்னா அவ்வளோதான். இரத்தம் கெட்டு போச்சுன்னா உயிர் போயிடும். உயிர் போனதுக்கு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனத்தில் பாருங்களா. ஆண்டவர் சொல்றாரு சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது. எல்லா மாம்சத்துக்கும், மாம்சம் உள்ள எல்லாருக்கும் ரத்தம் தான் என்னது? உயிர். உயிர் அதில் தான் இருக்குது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம், ரத்தம் உயிருக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அற்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ரத்தம் புசிச்சா ஒரு உயிரை சாப்பிட்ற மாதிரி அவங்க அற்புண்டு போயிடுவாங்க. பூமியில் இருக்கக்கூடாது. ரத்தத்தை அப்படியே தரையில் ஊற்றிடணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்களா, அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட பாருங்களா. ஆதியாகமம் 9:5. ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்துக்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரிடத்தில் பழி வாங்குவேன். இந்த இரத்தம் தான், ஒவ்வொரு மனுஷர்களுக்கு ரத்தம் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ பாருங்களா, நம்ம ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்தா எத்தனை பேர் தான் காப்பாற்ற முடியும்? ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒருத்தர் ரத்தம் கொடுத்தா ஒரு மனுஷன் எத்தனை உயிரை காப்பாற்ற முடியும்? ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும், நம்ம ரத்தம். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் அப்படி இல்லை. எல்லா உலக மக்களுக்காக சித்தப்பட்ட ரத்தம். எல்லா உலகத்தில் உள்ள எல்லா 7 கண்டங்கள் இருக்குது. 7 கண்டத்தினுடைய மக்களுக்காகவும் சிந்தப்பட்டது தான் யாருடைய ரத்தம்? ஏசப்பாவுடைய ரத்தம். அது விலையேறப்பட்டது. நம்ம ரத்தம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய ரத்தம் எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லாத ரத்தம். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் அது வித்தியாசமானது, விலையேறப்பட்ட ரத்தம். அதான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களா, மத்தேயு 26, 27, 28 வசனங்கள். இன்னும் பாருங்களா, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். ஏசு சொல்றார், இது என்னது? அநேகருக்காக சிந்தப்படுகிற, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்காக அல்ல, இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையின் இரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இதை பானம் பண்ற மக்களுக்கு என்ன சொல்றாரு? இதை பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். எல்லாரும் அந்த இரத்தத்தில் பானம் பண்ணணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட் வீக்கில் ஞாபகப்பட்டு அவருடைய சரீரமாக அப்பத்தையும்
அவருடைய இரத்தமாக பானத்தை என்ன செய்கிறோம்? அவருடைய இரத்தமாக பானம் என்று இரத்தத்தையும் பண்ணுறோம். அதனால் ஆண்டவர் ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் ஏன் அவ்வளோ விலையேறப்பட்டதுன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுங்க. இங்கே பாருங்களா என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. நீங்கள் நீதிமான ஆகணும். யாருக்குள்ள தான் ஆக முடியும்? இயேசுக்குள்ள தான் நீதி ஆக முடியும். உங்கள் சுய நீதினாலேயோ, உங்கள் பரிசுத்தத்தினாலேயோ, உங்கள் பக்தினாலேயோ, உங்கள் தியாகத்தினாலேயோ, உங்கள் சில சாக்ரிஃபைஸினாலேயோ நீங்கள் தேவ நீதி ஆகவே முடியாது. இயேசுவினுடைய நீதியினால நம்ம நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை. இயேசுக்கு என்ன செய்யாது? பாவம்னா சொல்லுங்க. பாவம் செய்யாதவர் இல்லை, அவருக்கு பாவம் என்னன்னு தெரியாது. புரிஞ்சுடுங்க. ஏன் இயேசுனுடைய ரத்தம் அவ்வளோ விலையேறப்பட்டது? அவருக்கு என்ன தெரியாது? பாவம்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஒரு பிறந்த ஒரு 6 மாதம் 10 மாதம் குழந்தை மாதிரி அவர். பாவம் என்னன்னே தெரியாது. அவருக்கடைய ரத்தம் தான் பரிசுத்தம் உள்ளது. பாவம் அறியாத அவரை, புரியுதா, நமக்காக என்ன செய்தாரா? பாவமாக்கினார். அவர் பாவியாகல, பாவம். இயேசு தான் பாவம். இப்போ சர்க்கரையை எடுத்து காஃபிக்கு இனிப்புக்கு போடுற மாதிரி இயேசு பாவம் ஆனார். ஒரு பாவம் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பாவத்துக்கு அவர் மேலே போய் விழுந்தது. அதான் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்குறாரு. பாரமான சிலுவை. நம்ம ஒவ்வொருத்தரும் செய்த எல்லா பாவம், விபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு, இச்சை, பொறாமை, கோபம், எரிச்சல், வன்கண், பெருமை, மேட்டிமை, எல்லா பாவமும் அவர் மேலே. எல்லாரும் அவன் மேலே சொல்றா, இவன் தான் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். எல்லா பாவத்தை அவர்கிட்ட போச்சுது. அதனால தான் அவருக்கு அவ்வளவு ஒரு சுமையை அவர் சுமக்கிறாரு இந்த நாட்களில். அதான் அவருடைய ரத்தம் விலையேறப்பட்டு. ஆனால் என்னன்னு தெரியாது. ஏன் என் மேலே இவ்வளோ பழிகளை சாத்துறாங்கன்னு இயேசுக்கு தெரியாது. அவருக்கு என்னன்னே தெரியாது. பாவம் அறியாத அவர். அடுத்தது பாருங்களாம், 1 பேதுரு 2:22 சொல்கிறாரு. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை. இன்னைக்கு நம்ம வாயில எல்லாம் வஞ்சனை இருக்குது. நம்ம பாவம் செய்கிறோம். ஏன் இயேசுவை பார்த்து பரிசுத்தமாக வாழணும்? இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், வாயில வஞ்சனை இல்லை, எந்த கேடும் இல்லாதவர். அடுத்து யோவான் 8:46 எடுத்து படிங்களாம். யோவான் 8:46. பாருங்களா, இயேசு என்ன சொல்றார்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க, நீங்கள் ஏன் என்னை? இயேசு கேட்கிறார், நிமிர்ந்து கேட்கிறார். யார் என்ன என் மேலே குற்றம்? எதிரிகளிடத்தில், அவரை பிடிக்க வந்த மக்கள் மத்தியில், அவரிடத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மக்கள் மத்தியில் கேட்கிறார், என்கிட்ட பாவம் உண்டென்று யாராவது உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? என் மேலே ஒரு குற்றம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம ஒருத்தர் கேரண்டி விட முடியுமா? ஏசு அவ்வளவு தைரியமாக சொன்னார் மக்கள் மத்தியில், என்கிட்ட பாவம் உண்டென்று யார் என் மேலே குற்றம் சுமத்த முடியும்? நான் பாவம் இல்லாமல், பாவத்தின்படி பிறந்தவன் அல்ல, பாவத்துக்காக வாழ்ந்தவன் அல்ல, பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் நான் வந்தேன். என்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தேன் உங்களுக்காக, எனக்காக. அப்படிதான் இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? இரத்தத்தை சிந்தினார். யோவான் 18:37 எடுங்க. யோவான் 18:37. அப்போ பிரார்த்திட்ட கொண்டு இயேசுவை நியாயம் விசாரிக்கிறாங்க. அவ பாரு சொல்றாரு, அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். அதெல்லாம் முன்னால் உள்ளதெல்லாம் சொல்லலை. கேட்குறாங்க இயேசுடத்தில், நீ ராஜாவா? அவர் என்ன சொல்றாரு? நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இயேசு இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்தாரு சொல்லுங்க? எதை குறித்து? சத்தியம், பைபிளை குறித்து.
வேதத்தை குறித்து, உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க தான் இயேசு என்ன செய்தாரு? இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம். அவர் சொல்ல, நான் இந்த உலகத்துக்கு பிறந்தது எது சத்தியம், எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது வெளிச்சம், எது ஒன்றை உயர்த்தும், எது ஒன்றை பரலோகத்துக்கு சேர்க்கும், எது தவறு, எது பாவம், எது நீதி, எது அநீதின்னு சொல்ல நான் வந்தேன். ஏசு அதை தான் சொல்லுவார். மீதி யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீ செய்கிற தவறை உணர்த்துறவர் பரிசுத்தமாகிய தேவன் தான் உணர்த்த முடியும். ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தார். உண்மையை சொல்ல, சத்தியமான வழியை சொல்ல, நேர் வழியை சொல்ல, நீ சரியாக நடக்க, உனக்கு ஒரு நல்ல பாதையை வைத்துக்க, நீ எந்த விதத்தில் இடராதபடி, பொய்யான வழியில போகாதபடி, சரியான வழியில நடக்க ஏசு இந்த உலகத்தில் உனக்காக கல்வாரி பிறந்தாரு. சும்மாவா பிறந்தாரு? ராஜா அரண்மனையில பிறக்கல, மாட்டு கொட்டகையில் இந்த உலகத்தில் உனக்காக அவர் பிறந்தார். ஏன்னா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட, ஒரு நல்ல பாதையில் உன்னை நடத்த, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த உலகத்தின் காரியங்களில் நீ சிக்காதபடி, பாவத்தில் சிக்காதபடி, அநியாயத்தில் சிக்காதபடி, அழிந்து போகாதபடி நல்ல வழியை நடக்க, அதை சொல்ல, அதை காட்டதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதை கேட்க தான் நீங்க வந்திருக்கிறீங்க, சும்மா வரல. என்ன சொல்றாரு பாருங்களா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இயேசு உங்களை யார் கேட்டானா? எதுக்கு இயேசு தேவன் குமாரனா வரணும்? ஏன் அவர் சாதாரண மனுஷனா வந்திருக்க கூடாது? ஏன் அவர் மனுஷனா வந்தார்? நமக்கு சத்தியத்தை சொல்ல. இன்னைக்கு சத்தியத்தை சொல்ல உங்களுக்கு யாருமே இல்லை. நல்ல வழியை சொல்ல உங்களுக்கு யாருமே இல்லை. கெட்ட வழி சொல்லி கொடுக்கறதுக்கு, கெட்ட பாதையில் நடத்துறதுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய பாதைகள் இருக்கும், நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல வழிக்கு நிறைய சூழ்நிலை இருக்காது, நிறைய நண்பர்கள் வரமாட்டாங்க. நல்ல வழி சொல்லி கொடுக்குறவங்க உங்களுக்கு நிறைய பேர் நினைச்ச மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. நீங்களும் அவங்ககிட்ட போய் சேர மாட்டீங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஆண்டவர் தான் சொல்றாரு, இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் உண்மை உள்ளவன். ஆண்டவருடைய பிள்ளை தான் கேட்க முடியும். அவருடைய சத்தத்தை நீங்க சத்தியவான் தான் கேட்க முடியும். நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்தா நீங்க யாரு? சத்தியவான். எல்லாரும் நினைச்ச முடியாது, கேட்க மாட்டாங்க, பிடிக்காது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு எப்படி இருக்குமா? சர்ச்சைக்கு வாடா, ஜெபம் பண்ணு, காலையில் 5:30 மணிக்கு ஜெபம் இருக்குது, பாஸ்டிங் பிரேயர் இருக்கு, வான்னு சொன்னா பைத்தியமா இருக்கும். ஏன்னா கெட்டு போறவனுக்கு. நல்லவங்களுக்கு பரவாயில்ல, ஏதோ டைம் பண்ணி கூப்பிடுறாங்களே, சர்ச்சில் நல்லதுதானே சொல்லி கொடுக்குறாங்க. கெடுத்து யாரு சொல்றது? உங்களுக்கு கேடு சொல்லுவான். அங்க வா, இங்க வா, இதுல வா. அவங்க உங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. அன்னைக்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்த பிசாசு கூட தேவன் சொன்னார், இதை புசிக்காதேன்னு. பிசாசு சொல்ல, இதை புசிச்சா நீ நல்லவன் பெரிய ஆளாயிடுவேன். இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் உங்களுக்கு கெட்டது சொல்லி கொடுக்க நிறைய மக்கள் உண்டு. அவங்க கூட்டத்தில் தான் நிறைய பேர் சேருவாங்க. சத்தியவானன் தான் யார்கிட்ட இருக்க முடியும்? சத்தியத்தை கேட்க முடியும். சத்தியம் வேதத்தை படிக்கும் பொழுது கிடைக்கும், ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு குற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அடுத்த பாருங்களா, யோவான் 12:47. யோவான் 12 சொல்ல இருப்பார்களா? ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. ஆண்டவர் ஒருத்தரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டார். அவர் நியாயம் தீர்க்க வரல. புரியுதா? கேட்கிறார், சொல்றோம், கேட்கலன்னா ஏசப்பா நியாயம் தீர்க்க மாட்டார் சொல்லுவாங்க. தண்டிக்கிறவர் அல்ல, உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறவர், அதுக்கு அவர் வரல. என்ன சொல்றாரு? நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்க தான் வந்தார். உலகத்தை நியாயம் தீர்க்க, அவங்கள தண்டனை கொடுக்க இயேசு கிறிஸ்து வரல. அவர் இனி வரப்போகிறது எதுக்கு வர்றாரு? தண்டனை கொடுக்க வரப்போறாரு. இதுவரையிலும் அவர் வரல. அவர் வருகிறது, இனி வருகிறது, நம்மளை நியாயம் தீர்க்க வருகிறாரு. சத்தியத்தோடு நீதியோடு நியாயாதிபதியாய் வருவார். இன்னைக்கு உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு மீடியேட்டரா, மத்தியஸ்தரா, பிதாவுக்கும் நமக்கு இடையில, மனுஷனுக்கு இடையில நின்று பரிசுத்த ஆவியானவர் விதமாக தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நீங்க அந்த பரிந்து பேசுகிற தெய்வத்திடத்துல வந்து உங்க குறைகளை அறிக்கையிட்டா உங்களுக்கு என்ன உண்டு?
விடுதலை உண்டு, மீட்புண்டு. இது காலம், இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் எடுபட்ட பிறகு அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வரும். அந்த நாட்களில் உங்களுக்கு மீட்பு இல்லை, உங்களுக்கு மீட்பு இல்லை, விடுதலை இல்லை. அது நியாய தீர்ப்பின் காலம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தில் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. கிருபையின் காலத்தில் நிற்க முடியலைன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், இயேசு இருக்க மாட்டார், சர்ச்சை இருக்கும். ஆனால் பிசாசினுடைய காலம், பிசாசின் காலத்தில் நீங்கள் நிற்கவே முடியாது. இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாயிருந்தால், இந்த காலத்தில் உங்களை சந்திக்கிற காலத்தை நீங்கள் விட்டுட்டு இன்னொரு காலம் தேடினா உங்களுக்கு எல்லாமே தூரமாக போயிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பின் நாள், உங்களை ஆண்டவர் நேசிக்கிற நாள், உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற நாள், ஆண்டவரை தேடுகிற நாள், ஆண்டவர் இடத்துல உங்களை வாழ்க்கையை சரண்டர் பண்ணுகிற நாள் இன்றைக்கா இருக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு வாழ்வு அது ஆண்டவருக்காக, ஒரு ஜீவன் அது தேவனுக்காக. அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வது ஆண்டவர் உங்களை எதற்காக ரட்சித்தாருன்னா உங்களை போல அழிந்து போகிற ஆத்துமாக்களை அந்த அழிவின் பாதையிலிருந்து திசை திருப்பும்படி அந்த வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் நம்மளை உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, கல்விமான்கள் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளாம உங்களை என்னையும் தெரிந்து கொண்டாருன்னா அவருக்கு உண்மை உள்ளவங்கன்னு நம்மளை நம்பி தெரிந்து கொண்டார். அந்த நம்பிக்கை துரோகம் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாது. சர்ச்சுக்குள்ள வந்தால் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாய் மகளாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக எதையாவது செய்துட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனோம். அதுதான் வாழ்க்கையின் லக்கு, கிறிஸ்தவனுடைய லக்கு. நான் உலகத்தில் எப்படியே வாழ்ந்தேன், வீடை கட்டினேன், திருமணம் பண்ணினேன், குழந்தைய பத்தேன், நான் நினச்சதெல்லாம் கிடைச்சுன்னு இல்லை. நீங்கள் எங்கேருந்து போம்ப பரலோகத்துக்கு என்ன செய்தீங்க? உங்களை அழைத்த தேவனுக்கு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு, உங்களுக்காக அவ்வளோ மகிமையை திறந்து இந்த பூமியில் வந்து சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? உங்களுக்கு இந்த காரியத்தை செய்த, அதான் சொல்ல, உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக சொல்லுங்க என்ன செய்தான், என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் இடத்துல போகும்பொழுது நமக்கு அவ்வளோ காரியத்தை நமக்கு செய்தாரு. ஒன்றுனா காரியம், எத்தனை இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கினார், எத்தனை நோயிலிருந்து விடுதலையாக்கியிருக்காரு, எத்தனையோ இடத்துல நீங்கள் சாகணும்னு போனீங்க, அங்கே இருந்தெல்லாம் உங்களை தூக்கி கொண்டு நிறுத்தினாரு. அவருக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? அவர் தங்கத்தையோ பொன்னையோ பொருளை உங்களிடத்தில் கேட்கல, உங்கள் உள்ளத்தை கேட்குறார். உன் உள்ளத்தில் நான் வாழ விரும்புகிறேன், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், நீ உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும், உன்னை பார்க்குறவங்க என்ன பார்க்கணும், உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் என்னண்டை வரணும். எப்படியோ வாழ்ந்தா, எப்படியோ இருந்தா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இவன் மாறிட்டா, இவன் ஆராதிக்கிற தெய்வம் யார்? அந்த தெய்வம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உங்களை பார்த்து இந்த உலகம் உங்களை அப்படி பார்க்கணும். உலகம் உங்களை நீதியின் தேவ சபையில் இருந்து அநீதி செய்கிற மக்களாய், அநீதியின் பாதையில் நடக்கிற மக்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனை மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறைகிற மக்களாய் நாம் மாறக்கூடாது. இயேசு ஒரு தரம் சிலுவையில் அறையப்பட்டார். ஒன்னியோவான் 4:14 எடுத்து படிங்க. ஒன்னியோவான் 4:14. ஒன்றியோவான் என்ன சொல்றாரு? ஒன்றியோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை சொல்லுங்க உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி கொடுக்கிறோம். அப்ப யாரு பிதா எதுக்கு அனுப்பினார்? இயேசுவை இந்தியாவுக்கு மட்டுமா அனுப்பினாரு? அமெரிக்காவுக்கு அனுப்பினார். இயேசு அமெரிக்க தெய்வம் அல்ல, உலகத்தின் தெய்வம். கேட்டனா? பிதாவானவர் இயேசுவை குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார், உலகத்தை ரட்சிக்கிற இரட்சகராக. அவங்க எந்த மக்களா இருக்கலாம், அவங்க எந்த மொழி பேசுறவங்களா இருக்கலாம், எந்த நாட்டில் உள்ள மக்களா இருந்தாலும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு இரட்சகர் யார் தான்? வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு அல்லாமல் ஒரு நாமம் இல்லவே இல்லை. ஆண்டவர் தான். நமக்கு பைபிள் திட்டவட்டமா சொல்லுது. அமெரிக்கா ஒரு கடவுள், தமிழ் கடவுள், ஹிந்தி கடவுள், தெலுங்கு கடவுள்னு கடவுள் இல்லை. ஒரு நாட்டுக்கு ஒரு கடவுள் இல்லை, ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகம் முழுவதுக்கும்
அண்ட சராசரையும் படைத்த தெய்வம் தான் அவங்க எல்லாருக்கும் கடவுள். அவர் யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் உலகத்தை படைச்சாரு. அவர் தான் இந்த தன்னுடைய ஒரே பேரான செல்லகுமாரனை இந்த உலகத்தின் இரட்சகராக பூமிக்கு அனுப்பினார். சாதாரண தெய்வம். இயேசு ஏதோ வந்தாரு. வெளிநாட்டு மக்களுக்காக வந்தவர் அல்ல, அமெரிக்க மக்களுக்காக வந்தவர் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக வந்தவர் தான் யாரு? இயேசு. நமக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். இது இந்து கடவுள், முஸ்லீம் கடவுள் இல்லை, உலக எல்லாருக்கும் அவர் தான் ரட்சகர். ரட்சிக்கிறவர் அவர் தான். எல்லாருக்கும் ரத்தம் சிந்தினார். நமக்கு மட்டும் இல்லை, சபையில் நீதியின் தேவ சபை மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இயேசு ரத்தம் சிந்தினார். ஆனால் தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அவருடைய நாமத்தை சொன்னால் அவருக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு நமக்கு இலவசம், எல்லாருக்கும் ஃப்ரீ, எல்லாருக்கும் அவர் சொந்தம். நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லா மக்களுக்கும் இயேசு சொந்தம். அதனால தான் இயேசு அவருடைய ரத்தம் வித்தியாசமானது. உலகத்து மக்களுடைய ரத்தத்தை போல அல்ல. இந்த உலகத்தில் நிறைய பேர் ரத்தம் சிந்தி இருப்பாங்க, ஆனால் இயேசுனுடைய ரத்தம் வித்தியாசமானது. அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்களா, இயேசுவின் ரத்தத்தின் மேன்மை. மத்தேயு 27:4 பாருங்களா. இயேசுனுடைய ரத்தம் என்ன இல்லை, எப்படிப்பட்டது? குற்றமில்லாத ரத்தம். உங்கள் ரத்தத்தை சொல்ல முடியுமா? நம்ம ரத்தத்தில் 1008 நோய், 1008 சாபம், 1008 பாவம். நம்ம ரத்தம் எல்லாம் பரிசுத்தமுள்ள ரத்தம் இல்லை. இயேசுனுடைய ரத்தம் என்னது? அவர் பாவம் அறியாதவர், வாயில வஞ்சனை இல்லை, அவர் பாவம் செய்யாதவர், பாவத்தை யோசிக்காதவர், பாவியை நேசிக்கிறவர். அவருடைய ரத்தத்தில் என்ன இல்லை? குற்றம். யார் சொல்றா? அவரை காட்டி கொடுத்த யூதாசே சொல்றான். குற்றமில்லாத ரத்தத்தை இவனுக்குள்ள. இன்னைக்கு நிறைய பேர் குற்றமில்லாத ரத்தத்தை அநேக இடங்களில் கிறிஸ்தவ மக்கள் தவறுகளையும் தப்புகளையும் செய்து குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்கிற மக்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசு குற்றமில்லாதவர். நீங்களும் குற்றமில்லாதவர்களா மாறணும். அவருடைய ரத்தம் தான் உங்களை குற்றமில்லாத மாற்றம். நீங்க நினைக்கணும், ஆண்டவருடைய ரத்தம் குற்றம், அந்த ரத்தம் உங்களுக்குள்ள வரணும். அதான் சொல்றார், இந்த ரத்தத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏன் கம்யூனியன் எடுக்கிறீங்க? அந்த ரத்தத்தை புசித்தா உங்க ரத்தம் குற்றமுள்ள ரத்தம். அந்த குற்றமில்லாத ரத்தம் உங்க சரீரத்தில் வரும்பொழுது நீங்க குற்றம் செய்யாது, அக்செப்ட் பண்ணாது, ஒத்துக்கொள்ளாது. கம்யூனியன் சொல்றது சாதாரண இது இல்லை. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட பரிசுத்தமுள்ள ரத்தம். ரெண்டாவது பாருங்களா, 1 பேதுரு 1:19 இயேசுடைய ரத்தம் எப்படிப்பட்டதுன்னு. 1 பேதுரு 1:10 எப்படி பாருங்களேன். இயேசுடைய ரத்தம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். எப்படிப்பட்டது? அதுக்கு விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அதனால தான் அந்த வெள்ளைக்கல் பரணியை ஒருத்தி உடைச்சா பாருங்களாம், அவளுக்குன்னு வச்சிருந்த அத்தனை ரத்தத்தை அந்த ரத்த ஆண்டவருக்கு கொடுத்துட்டான். அதுக்கு இணை இல்லாதது என் பாவத்தை மீட்க எனக்கு இந்த 300 பணத்துக்கு போதுமான இந்த வெள்ளைக்கல் பரணி எனக்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? இதனால எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஏசப்பாவுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்த போறாரு. எனக்கு இந்த காரியம் இல்லை, இவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய பாவத்துக்கு ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவளிடத்தில் இருந்த வெள்ளைக்கல் பரணியை போட்டு உடைச்சா. சொல்றான் யூதாசு, தரித்திரருக்கு கொடுக்கலாமேன்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தரித்திரங்க உனக்கு எப்போ இருக்கும்? உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? தரித்திரர் எப்பவும் உங்ககிட்ட தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ஆசீர்வாதம் வர்றது டெய்லி தரித்திரம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், இவா என்ன அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக முந்திக் கொண்டா. ஆண்டவருக்கு எதாவது செய்ய முந்திக் கொள்ளணும், லேட் பண்ணக்கூடாது. யாரும் உங்களை கம்பல் பண்ணக்கூடாது. ஊழியத்தை செய்யணுமா, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுமா, முந்திக் கொள்ளுங்க. அந்த பாவியான ஸ்திரீ முந்திக் கொண்டா. என்ன அடக்கம் பண்ணுக்கு பாருங்களேன். எத்தனையோ பெரிய பணக்காரங்க இருந்தாங்க, அவங்களுக்கு அது முந்திக் கொள்ள முடியல. இந்த பாவியான ஸ்திரீ, ஏசப்பாவுடைய ரத்தம் விலையேறப்பட்டது, எனக்கிட்ட இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, நான் குப்பை,
எனக்கு அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அந்த மீட்பை எனக்கு வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த விலையேறப்பட்ட எல்லாத்தையும் தூக்கி உதறி தள்ளினார். இன்னைக்கு அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளால் ஒரு சின்ன காரியத்தை விட முடியல. அவர் அவ்வளோ பெரிய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. எபிரேயர் 9:22 படிங்க. எபிரேயர் 9:22. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சொல்லுங்க. உங்க பாவம் மன்னிக்கப்படனா ஒருத்தர் ரத்தம் சிந்தணும். உங்க அப்பா அம்மா சிந்துவாங்களா உங்களுக்காக? நம்ம எல்லாரும் பாவிகள் தான். என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சொல்லுங்க. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், புறாக்கு ரத்தம், அடைக்கலான் குருவி ரத்தம், பாவத்துக்கு தகுந்தபடி காளைகளை கொண்டு ரத்தம் சிந்தினாங்க. அவனுக்கு பணம் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். எப்படி நடக்கும்? பழைய ஏற்பாட்டின் காலம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மக்களுக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காகவும் மக்களுடைய பாவத்துக்காகவும் ஒரு நாள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போவான். போட்டு வச்சிருக்கணும். மே மாதத்துக்கு கன்னியாகுமரிக்கு போகிறக்கு டிக்கெட் இப்போவே புக் ஆயிடுச்சு. புரியுதா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பாவம் மன்னிப்புன்னா எத்தனை பேருடைய பாவம் இருக்கும்? எல்லாம் புக் பண்ணி வச்சிருவாங்க. அந்த ஒரு வருஷம் வரைக்கும் பாவியாக தான் இருக்கணும். அந்த பாவத்தில் செத்தான்னா செத்தான், அவ்வளோதான். புரியுதா? அந்த காலம் அப்படிதான் நடந்து. என்ன காலம்? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், காளை ரத்தம், ஏதாவது ஒன்று சிந்தனம், வெட்டி பலி கொடுக்கணும். இன்னைக்கு கூட மக்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. உலகத்து மக்கள். நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ரத்தத்தை போய் தொளிக்கிறோம். வீடுகள் வைக்கும் பொழுது ஏதாவது அடித்து தண்ணி கிணத்துல தண்ணி வந்துன்னா ஒரு கோழியை அறுத்து ரத்தம் கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா தண்ணி வந்துச்சு இல்லை, ஒரு பலி. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏசப்பாடைய ரத்தன்னு தண்ணியை எடுத்து விசுவாசத்தோட அதை அங்கே ஊற்றினாலே அந்த இடம் பரிசுத்தம். அதான் விசுவாசம். கிரியைகள் அல்ல. விசுவாசத்தினால நீதிமான், விசுவாசத்தினால பரிசுத்தம். கிரியை செஞ்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஆடை வெட்டி வீட்டில் நம்ம பலி கொடுத்துட்டேன்னா பாவம் போயிடுமா? போகாது. ஏசப்பாடைய ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டால் ஒழிய உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படவே நீ கேட்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா. உங்களுடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. எங்கள் அப்பா அம்மா என்னுடைய பாவத்தை போக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மா எனக்காக எதையும் செய்து பரிகாரம் செய்யவே முடியாது. நான் எதாவது தான தர்மம் பண்ணினா கூட என் பரிகாரம் தீராது. எங்கேயாவது கோயிலில் போய் மொட்டை அடிச்சா கூட என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு, ரத்தம் சிந்தி ஏசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை. அது இலவசங்க, ஃப்ரீ ஃப்ரீ. இந்த ரத்தம் ஃப்ரீ. நீ கிளைம் பண்ணு. உங்கள் ரத்தத்தால் என்ன கழுவுன்னு கேளுங்க. பாருங்களா, நான் ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு நாள் இருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த வழிகளை பற்றி, அபிஷேகத்தை பற்றி. அப்போ நான் என்ன செய்கிறேன், நானும் ஹாஸ்டலில் எல்லோரும் கொஞ்சம் பேர் டிவி பார்க்க போனாங்க கீழே. நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்குள்ள உடம்பெல்லாம் ஆடுது, அப்படி கையெல்லாம் அசைது. எனக்கு உள்ள என்னவோ மாற்றம் உண்டாது. அப்படியே ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சு. நான் என்னென்ன தப்பு பண்ணினோ எல்லாம் அந்த ஸ்க்ரீனில் வந்துச்சு. உடனே எனக்குள்ளே ஒரு அழுக, கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. நான் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? இது எப்படி தெரியும்? 7 வயசு, 8ஆம் கிளாஸு, 9ஆம் கிளாஸு, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு செஞ்ச சண்டை எல்லாம் அப்படியே வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், பயம் வந்துச்சு. இதெல்லாம் எப்படி வருது? ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒன்று வருது. அதுவரையும் அபிஷேகம் என்னன்னு தெரியாது, பாவ மன்னிப்புன்னு என்னன்னு தெரியாது. ரசிக்கப்பட்டியான்னு கேட்டால் சர்ச்சைக்கு போவோம். அன்னைக்கு அந்த ஒரு பெரிய மன்னிப்பு வரும் பொழுது எல்லாம் வந்தது. எனக்குள்ள ஒரு மாற்றம், உடம்பு ஆடுது, ஒரு பயம் வந்தது. கண்ணை மூடிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து கண்ணை திறந்தேன். எல்லா சீனம் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டேன், என்னாடி அது அப்படியே கேட்குது, இது என்னதுன்னு. அப்போ தான் சொன்னாங்க, உனக்குள்ள அந்த பாவ மன்னிப்பின் குற்ற உணர்வு வருது. அதெல்லாம் ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்ன கழுவும், என்ன கழுவுன்னு நீ கேளு, உனக்கு அதுக்கப்புறம் அபிஷேகம் வரும்.
அன்னைக்கு தொட்ட அபிஷேகம், ஹாஸ்டல்ல தொட்ட அபிஷேகம் தான் இன்னைக்கு அந்த அபிஷேகம் தான் என்ன நடத்தி கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த ஒரு மனுஷனை உன்னை மாற்றவே ஏசப்பாடைய ரத்தம் தான் உனக்கு பாவத்தை மன்னிக்கும். அப்பா அம்மா சொன்னால் கீழ்ப்படிய மாட்டீங்க, பாஸ்டர் சொன்னால் மண்டையில் யாராது. ஏசு இடத்துல உன்னை ஒப்புக்கொடு, ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்ன கழுவும். உங்கள் ரத்தம் சுத்தம் உள்ளது. இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய ரத்தமும் சுத்தம் அல்ல, எல்லாம் அசுத்தம் நிறைந்த ரத்தம். அவங்க என்னை காப்பாற்ற முடியாது. நீங்கள் தான் உலகத்துக்காக சிந்தப்பட்டீங்க. உங்கள் ரத்தம் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சிந்தப்பட்டது. நான் எங்கேயோ போய் பரிகாரம் பண்ணி, எங்கேயோ போய் மொட்டாடிச்சு, எங்கேயோ போய் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு நான் ஆண்டவரிடத்தில் இந்த விடுதலையை பெற என்னால் சமாதானம் சமாதானம் சமாதானத்தை உங்களுக்கு சொத்தா வைத்துட்டு போயிருக்கிறார். அவன் தாவப்பம் பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருப்பாங்க, நோயை கொடுத்துட்டு போவாங்க. உங்கள் பாவம் சொல்லுங்க, சுகரா? அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கா? டிவியா? நல்லா இருமிட்டு போங்களாம். உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி யாராவது இருமிட்டு இருந்தாங்களா வருஷ கணக்கில்? டாக்டர் என்ன கேட்பாரு? நம்ம அப்பா அம்மாவுடைய ரத்தம் எல்லாம் பரிசுத்தமுள்ள ரத்தம் இல்லை, வியாதி நிறைஞ்ச ரத்தம், சாபம் நிறைஞ்ச ரத்தம், அக்கிரமம் நிறைஞ்ச ரத்தம். அதிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால பிறந்த பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய ரத்தம் எல்லாம் என்ன ரத்தம்? வெறும் மோசமான ரத்தம், அசுத்தம் நிறைந்த ரத்தம், விபச்சாரம், வேசித்தனை, இச்சை நிறைந்த ரத்தம். அந்த ரத்தத்தில் பிறக்கப்பட்ட நீ, இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். தாவீது சொல்றாரு, எங்க அம்மா என்ன பாவத்தில் தான் பெத்தா. ஏசு பாவத்தில் பெற்றவர் அல்ல. மரியாள் தன் ஒரே பேரான குமாரனை பெற்று எடுக்கும் அளவும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் எந்த விதமான சரீர சம்பந்தமும் இல்லை. உறவினால் பிறந்ததல்ல, இரத்தத்தினால் பிறந்தவர் அல்ல. பரிசுத்தாவின் முழுதும் ஹோலி ஸ்பிரிட். அவர் பரிசுத்தாவி, அவர் தங்க கட்டி சுத்த பொண்ணு. அதில் எந்த விதமான கபடும் இல்லை. அந்த கபடு இல்லாதவரை பாவமாக்கினார். அவர் பாவம் ஆயிட்டார். நம்ம எதையும் யோசிக்கிறோம், எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? அவரை பார்க்க, அவரை நினைக்க. உலகத்தில் யாரையும் பார்க்காதுங்க. உங்க பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. உங்க நண்பன் சுமக்க மாட்டான், ஒரு லவர் சுமக்க மாட்டான், தப்புறமா ஓடிடுவான். 2 பேர் இருக்கிறாங்க, வரான் ஒருத்தன், அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிட்டு அவளை விட்டுட்டு போயிடறான். அவனை காப்பாற்ற மாட்டான், போயிடுவா உயிரை காப்பாற்ற. இன்னைக்கு உலகம் அதுதான் நடக்குது. உன்னை காப்பாற்றுறவர் யாரு? ஆண்டவர் மட்டும்தான். உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் பரிசுத்தமாகிய தேவன் மட்டும்தான். அவருக்காக வாழுங்க, அவரை பிடிச்சுக்கங்க. அவர் உங்க பக்கத்தில், வல பக்கத்தில். தாவீது தான் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு. யாரையும் பார்க்காதுங்கப்பா, அவனை பார்க்காதுங்க, என்ன பார்க்காதுங்க, பாஸ்டர் பார்க்காதுங்க, பாஸ்டர் பையனை பார்க்காதுங்க, தேவனை பாருங்க. தாவீது சொல்ல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் எங்க போனாலும் அவரை பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய வழிகளை பாருங்க, அவருடைய சிந்தனையை பாருங்க, அவருடைய செயல்பாடுகளை பாருங்க. மனுஷனை பார்த்து அவன் விழுந்து போவான். நிறைய பேர் ஒருத்தன் பின்னால ஓடுறாங்க. அவர் அங்க பெரிய பவர் காட்டுறாரு, இவர் இதை செய்வார், அவர் இதை செய்வார். எங்கேருந்து வந்தது? இவரிடத்துல இருந்து போனதானே, மெயின் அவர் தானே. தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு மக்கள் அங்கங்கே அலைகிறாங்க. தேவனுடைய ரட்சிப்பு நீ இருக்கிற இடத்துல உன்னோட கடந்து வரும். தேவன் உன்னோட பேசுவார். நீ அவரை கூப்பிடணும், அவரிடத்துல கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். என்ன ரட்சி ஆண்டவர், நான் பாவம், நான் இந்த யாரும் அறியாத இந்த அலங்கோலமான உள்ளத்தை அவருக்கு தான் தெரியும். உன் உள்ளம் எப்படி இருக்கு? அலங்கோலம். அந்த அலங்கோலமான இருதயம் யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். அவரிடத்துல உன் அலங்கோலமான அந்த இருதயத்தில், ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, நான் பாவி, நான் ஒரு தப்பு செஞ்சவன், நான் ஒரு எல்லாரையும் மதிக்காதவன், உங்களை தேடாதவன், உங்களை நேசிக்காதவன். ஆனால் நீங்கள் என்ன நேசித்து பின்னாலே வந்துட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருடைய பின்னாலே நீ போகிற ஐட்டம் எல்லாம் ஆண்டவர் உன் பின்னாலே வந்து கொண்டு நீ அவரை அசட்டை பண்ணி, அவரை அல்ல தட்டி, அவருடைய ஆராதனை அசட்டை பண்ணி, அவருடைய ஜெபத்தை அசட்டை பண்ணி உனக்காக சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு நாள் வந்து நிற்பார்.
தேவ சன்னிதானத்தில் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை அது மிகவும் சமீபம். அந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வாரான்னு பாரு. உங்களை அறியேன், அக்கிரம் செய்காரே உங்களை அறியேன். அதுக்கு முன்னால, கதவடைக்கு முன்னால, வாச கதவு அடைக்கு முன்னால, கிருபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீ அவரிடத்தில் சேரு. அவருடைய ரத்தம் இப்படிப்பட்டது நமக்காக, சொல்லுங்க, விலையேற பெற்ற ரத்தம். 9:20 ரத்தம். அவர் எபிரேயர் 9:22 அதை படிங்க. இப்போ நமக்கு என்ன இல்லை? ரத்தம் சிந்த இல்லாம மன்னிப்பு இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-16 வரை படிக்கலாம். எபேசியர் 2:13-16 வரை. என்ன சொல்றாரு? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. முன்ன எங்க இருந்தீங்க? ஆண்டவருக்கு தூரமா இருந்தோம். அவர் உங்களை ரத்தத்தால் மீட்டு பக்கத்தில் வந்துட்டார். ஏசப்பா இப்போ எங்க வந்துட்டீங்க சொல்லுங்க? உங்க நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபத்தில் இருக்கிறார். அழுதிங்க, உங்க பாவத்தை நினைச்சு அறிக்கை பண்ணி அழுதிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். பாவத்தை மறைக்க கூடாதுங்க, அறிக்கை செய்துங்க. ஆண்டோடத்தில் சொல்லுங்க, அப்பா நான் தெரியல. கெட்ட குமாரன் அப்படிதான் ஆண்டோடத்தில் வந்து தகப்பனாட்ட சொன்ன, அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய பையன்னு சொல்லுங்க, நான் தகுதி இல்லை. ஒரு வேலைக்காரனா என்ன வச்சு கொண்டு தான் அவன் அறிக்கை பண்றான். எழுந்தான், புத்தி தெளிஞ்சது, தேவனிடத்துல வந்தான், தகப்பனிடத்துல வந்தான். தகப்பன் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி, தகப்பன் கண்டித்து கொள்ளாதவர். உங்க உலக அப்பா, நீங்க அவருடைய பணத்தை எல்லாம் தீர்த்துட்டு என் பங்கை கொடு, நான் போறேன், இல்லை 2 லட்சம் கொடு, நான் எங்கேயாவது போய் வேலை தேடி பெரிய ஆள் ஆகிறேன்னு வாங்கிட்டு போறீங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாட்ட வந்தா, எங்கடா போன, எவ கூடடா சுத்தின கேள்வி கேட்பாங்க. விடுவாங்களா? போ, எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏப்பா வந்த, எங்கடா பணத்தை தொலைச்ச, ஒரு கேள்வியும் கட்டி அணைச்சிட்டார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர் நம்ம தகப்பன். இயேசுவினுடைய அன்பு அது வித்தியாசம், சாதாரண அன்பு இல்லை. அதனால்தான் யோவான் பின்னே போறான். அந்த அன்பு அவனுக்குள்ள இருந்தது அதிகமா. பாருங்களா, அந்த யோவான் 3 சீசன்களில் யோவான் பின்னே நடந்த சீசன் போல் பின்பற்றி வா. கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ துன்பமோ போராட்டமோ தந்தாரோ தரலியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை சொல்லுங்க பிரிப்பவன் யார்? அந்த அன்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க பிரியவே மாட்டீங்க. அந்த அன்பு தேவன் தான், அது உங்க உள்ளத்துல வரணும். அதை யாரும் விலை கொடுத்தோ போல்ஸ் பண்ணி உங்களுக்குள்ள அந்த அன்பை, உலகத்தில் உள்ள பொம்பளைங்க எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒரு அன்பை காட்டி நாசம் காட்டி நல்ல மேக்கப் பண்ணி சூப்பரான ஆள் காட்டுவாங்க. அதில் நீங்கள் இழுக்கப்பட்டு அங்கே போய் சிக்கிட்டு கிடக்குறீங்க அநேகர். தேவனுடைய உண்மையான அன்பு உங்களுக்கு தெரியல, உண்மையான அன்பு தெரியல. அந்த அன்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போடுவீங்க. தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் காட்டுவார் தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒரு நாள் உதறி தள்ளிடுவாங்க. இயேசு மட்டும்தான் என்ன செய்ய மாட்டார், உங்களை கைவிடவே. அவருக்காக ஏதாவது செய்யுங்க, அவமானப்படுங்க, நிந்தைகளை செய்யுங்க, பாடுகளை செய்யுங்க. உங்களுடைய உள்ளத்தை தானே அவர் கேட்கிறாரு. பணம் அவருக்கு, அவர் சொல்றாரு, நான் தெய்வம், நான் பசினா யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட சோறு கேட்க மாட்டேன், எனக்கு பணம் தான் கேட்க மாட்டேன், நான் தெய்வம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு
எனக்கு என்ன தேவையோ என்கிட்ட இருக்குது. ஆனால் உங்ககிட்ட கேட்குறாரு, என்ன நீ கொடு. இன்னைக்கு நம்ம இடத்துல வந்து உன் உள்ளத்தை எனக்கு கொடு, உன் உள்ளத்தில் நான் வாசமாக பண்ணுகிறேன். நீ மெயினாக அதையும் நம்பாத. உன் பிள்ளைய வைக்காத, உன் புருஷனை வைக்காத, உன் இனதின பந்துக்களை வைக்காத. நீ நம்பினவங்க ஒரு நாள் கைவிடுவாங்க. அன்னைக்கு நீ அப்படியே போயிடுவ. நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் செய்யா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் செய்யா. யார்கிட்டையும் போய் பலி கேட்காதுங்க. இயேசு தான் பலி, இயேசு தான் சத்தியம். அவர் தான் உனக்கு ஜீவன் கொடுக்கிறவர், உன்னை காப்பாற்றுறவர் அவர் தான், உன்னை வாழ வைக்கிறவர் அவர், உன்னை உயர்த்துகிறவர் பரம தகப்பனாகி இயேசு. அதான் சொன்னார், உனக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன். அடுத்த பாருங்களா, எபேசியர் 2:13 தூரமாக இருந்த அவரை எப்படி கொண்டு வந்துட்டார் நம்மகிட்ட. நீங்கள் கிட்ட வரணும். அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டாதான் யார்கிட்ட வர முடியும்? ஏசப்பாட்ட வர முடியும். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எப்படி இருங்க? தூரமாக இருந்தீங்க, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு யார்கிட்ட வந்துட்டீங்க? ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணார். யாருக்கு? நமக்கும் பிதாவுக்கும் மனுஷனுக்கு இடையில ஒரு பெரிய பிளவு இருந்தது. சரியா? கடவுளை யாரும் என்ன செய்ய முடியாது. ஏசு நடுவில் இறங்கி போனார். அப்பா அம்மா சண்டையில் சில குழந்தைங்க இடையில போய், உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு வந்துச்சு, குழந்தைய கொண்டு ஜெபம் பண்ண வந்துச்சு. இவங்க இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்யுது, இந்த பக்கத்தில் ஏதோ. அவன் பயங்கர குடிகாரன் அவங்க அப்பா. கடைசியில் அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணான்னு அந்த குழந்தைய அப்படியே சுவரில் அடித்து கொண்டுட்டான். ஒரு 4-5 வயசு இருக்கும் குழந்தை. அப்புறம் தான் சொன்னாங்க, அந்த குழந்தைய அப்படியே கோபத்தில் கல்லில் அடித்து என்ன செய்துட்டான், சாகடிச்சிட்டான். நம்மளும் ஆண்டவர் அப்படி தான், பிதா அவருடைய குமாரனை அப்படி சாகடிக்க தான் கொடுத்தாரு, நம்மளை ஒப்புரவாக்க ஆண்டவரோட. அதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவாலயத்தின் சிறைச்சிலை 2 கிழிச்சு உள்ளே போகிறீங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஜோம் பண்ணுறோம். நீங்கள் ஜோம் பண்ணுற ஜெபம் கேட்கப்படுது. அல்லனா இங்கே தான் இருக்கோம், மேலே போனால் போகாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விட்டு திரைச்சிலே 2 கிழித்ததுனால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற அந்த அதிகாரத்தை அந்த தகுதியை நமக்கு ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். இல்லைன்னா யாரும் ஜபிக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் என்ன செய்ய முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் ஜபிக்க முடியும். அவன் தான் அவன் பாவ மன்னிப்புக்கு ஆட்டுக்காளையை கொண்டு பலி செலுத்துவான். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஏசப்பா என்ன கழுவுங்க, உட்காந்து நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிங்க, சாரி கேட்டுட்டியா, அவர் சாரி கேட்பார். எவ்வளோ ஈஸியாக நம்ம முதேட நமக்கு வச்சுருக்காரு. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டி பலி கொடுக்க முடியுமா? அந்த கெப்பாசிட்டி இருக்கா? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க வைக்கலாத நம்ம 500 ரூபா வேணும் 1/2 கிலோ ஆட்டுக்கறிக்கு. அந்த காலத்தில் ஒரு ஆடை வெட்டி பலி கொடுத்தாங்களாம். பாவத்துக்கு ஒரு தப்பு செஞ்சா ஒரு ஆடை வெட்டி பலி கொடுக்கணும். பிரதான ஆசான்கிட்ட கொண்டு கொடுத்தாதான் நீதிமான வருவா. ஆண்டவர் பணத்தையா கேட்குறாரு? உங்கள்கிட்ட என்ன கேட்டார்? உள்ளத்தை கேட்டார். வா மகளே, நான் உன்னை கழுவுறேன். அன்போடு அடைக்கிற தெய்வம், எவ்வளோ அன்பான தெய்வம் பாருங்களாம். அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி, அந்த விலையேறப்பட்ட ரத்தம் எப்படிப்பட்ட மகிமை உள்ள ரத்தம். உங்கள் ரத்தம் இல்லை, அப்பா அம்மாவுடைய ரத்தம் இல்லை, நம்ம ரத்தம் எல்லாம் ஒன்றும் இல்லாத யூஸ்லெஸ் ரத்தம். ஒரு மனுஷனை கூட காப்பாற்ற முடியாது. எல்லாம் சுண்டி உடம்புல, எல்லாம் கம்பெனியில் வேலை செஞ்சு செஞ்சு ரத்தம் சுண்டி எல்லா உடம்புலையும் என்ன இல்லை, ரத்தம் கம்மி. ஆண்டவருடைய ரத்தத்தை கிளைம் பண்ணி வாங்குங்க. உங்கள் ரத்தத்தை எனக்கு தாங்க, என் சரீரத்தில் உடைய ரத்தத்தை தாங்கப்பா, எனக்கு அந்த பலத்தை தாங்க, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. என் சரீரத்தில் ரத்தம் இல்லை, ரத்தம் கம்மியாக இருக்கு, உங்கள் ரத்தத்தை எனக்கு
தாங்க டெய்லி ஜோம் பண்ண அவருடைய ரத்தம் உங்க சரீரத்தில் இறங்கி உங்க பாவம் உள்ள ரத்தத்தை பரிசுத்த ரத்தமாக்கி அவரை போல மாறுவீங்க, அவரை போல ஜெபிப்பீங்க. அவரை போல கெச்சமன தோட்டத்தில் அவர் அழுது ஜெபிக்கும் பொழுது வேர்வேலேருந்து ரத்தம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு சொல்லுங்க? அந்த வேதனை பட்டுட்டு இருக்கிறாரு இயேசு. கூட்டிட்டு போய் கொஞ்சம் நேரம் விழிச்சிருங்கடா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா தூங்குறீங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் வரப்போகிறாரு. மனம் திரும்புங்க, வழிகளை தேடுங்க, வழிகளை சுவைப்படுத்துங்க, பாதையை சுவைப்படுத்துங்கன்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. ஜெபம் இருக்கு, அபிஷேகம் காலையில் வந்து ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கணும்னா உங்களுக்கு உலகத்தின் காரியத்தில் சிக்குண்டு அது இது உலகம் ஒரு நாள் கைவிட்டுறாங்க, எல்லாமே லாஸ் ஆகிடும். நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு என்ன உலக காரியத்துக்கு போனால் கூட அது அப்படியே உங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி ஸ்லோ பாய்சனில் உங்களை சாகடிச்சிடும். நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிட்டு உலகத்தின் காரியம் கொஞ்சம் இருந்தால் கூட அது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துளியாக வந்து உங்களை உயர்த்தும். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலும் அவரை நம்புங்க, அவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வைங்க, தலைவரை வைங்க. உங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் தலைவர். யாரிடத்துல போய் ஆலோசனை கேட்குறீங்க? நல்ல ஆலோசகர் தேவன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். நம்ம தேவன் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. சமாதானம் எங்கே கிடைக்குங்க? தேவ சமூகத்திலாம் சமாதானம். தேவ சமூகத்தில் உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா சினிமா தியேட்டரில் போனால் சமாதானம் கிடைக்குமா? இன்னும் அங்கேருந்து வெறியாக வருவீங்க, இச்சையோடு வருவீங்க, பாவத்தோடு வருவீங்க. சிகரெட் குடித்தா, புகையில போட்டா, ட்ரிங்க்ஸ் அடித்தா கொஞ்ச நேரம் 2 ஹவர் 3 ஹவர் மறுபடியும் எப்போ அதை பிடிக்கலாம்? கஞ்சா. மனுஷன் உலகத்தில் அதில் தான் மூழ்கி இருக்கிறானே தவிர இச்சையான காரியங்களை பார்க்கறது, ஃபோனில் பார்க்கறது, யூடியூப்பில் இருந்து எதையாவது பார்த்து நேரத்தை போக்கடிக்கிறது ஒன்றும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மண்டை டென்ஷன், தலைவலி என்ன இருக்கும்? தலைவலி ரொம்ப ஃபோனில் இருக்கிறவங்களுக்கு தலையை நாங்கள் ஜோம் பண்ணவே தெரியும், சூடாக இருக்கும். ரொம்ப யோசிக்கிறவங்களுடைய தலை பயங்கர ஹீட்டாக இருக்கும், கை வச்சாலே தெரியும். இவங்க ஒன்றையும் நிறைய யோசிப்பாங்க, இல்லைன்னா நிறைய ஃபோனில் விளையாடுவாங்க. அவங்க தலை தான் மண்டை சூடாக இருக்குன்னு தெளிவு இருக்காது, குழப்பத்தில் இருப்பீங்க. பிள்ளைகளையெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அவங்க மண்டை தெளிவாக இருக்கணும்னா நீங்கள் தேவனோடு அவருடைய முகத்தை பார்க்கணும். மோசே மலையில் போய் இருக்கிறான், மாறான், அவன் முகம் பிரகாசம் அடையுது, மூடிடுறான். தேவனிடத்தில் உட்கார்ந்தாதான் நீங்கள் செல்லை பார்த்துட்டு அவர் மெசேஜ் இவர் மெசேஜ் போதும், சர்ச்சை ஆராதிச்சது போதும், அங்கே போய் இதை செய்வீங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு தேவனை பார்க்காதபடி எவனை பார்த்து என்ன பிரயோஜனம்? தேவன் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். யாரோ சொன்ன வார்த்தை இவர் இப்படி தீர்க்கதரிசி சொல்லிட்டார், அதுதான் நடக்கும். அது நடக்கவே நடக்காது. உங்களை சிருஷ்டித்தவர் யாரு சொல்லுங்க? கர்த்தர். சிருஷ்டி கர்த்தாவுக்கு தான் தெரியும் உனக்கு எங்க பிரச்சனைன்னு. ஏன் நீ குழப்பி இருக்கிறேன்னு அவருக்கு தான் தெரியும். உன் வியாதியில் 1000 டெஸ்ட் எடுப்போம், எல்லாம் நெல்லு எல்லாம் நெல்லு. நீ அவரை தேடணும், அவரிடத்துல வரணும். அந்த பரம ஒரிஜினல் டாக்டர்கிட்ட நீ வந்தால் தான் உன் வியாதி சொல்லுங்க. ஏன்னா அவர் தானே வரைஞ்சாரு, அவர் தானே உன்னை சிரிச்சுத்தாரு. உன் கையில் களிமண்ணை எடுத்து வரைந்தவர் அவருக்கு தான் தெரியும் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு. அவர் தான் அதை சரிப்படுத்த முடியும், குயவன் தான் சரிப்படுத்த முடியும். அவரிடத்துல பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்குது அது இருக்குது குழப்புறேன், ஆனால் ஒரு சரியான டாக்டர் அதை டயக்னைஸ் பண்ணுற உண்மையான வியாதியை கண்டுபிடிக்கிற ஒரு டாக்டர்கிட்ட என்ன அனுப்புன்னு சொன்னால் கரெக்டாக டைரக்ட் பண்ணுவார். அந்த டாக்டர்கிட்ட போவீங்க, கிளியர் ஆகும். இல்லைன்னா ஜெபத்திலே சரியாகும். நம்ம எங்கேயோ போட்டு குழப்பி பணத்தை வேஸ்ட் பண்ணி, ஆண்டவருக்குன்னா காசு இருக்காது, உலகத்துக்கெல்லாம் காசு எங்கே வருதோ தெரியாது. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து எல்லா காரியத்திலும் இறங்குங்க. ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அடுத்த வெளிப்படுத்தல் 12:11 முடிச்சிருக்க. வெளிப்படுத்தல வருது பாருங்களாம், ஒரு பெரிய
வலு சர்ப்பம் வருது. எது? 9ஆம் வசனம். உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்போ பிசாசு எங்கே இருக்கிறான்? எங்கே இருக்கான்? பூமியில் இருக்கிறான். உங்கள் மேலே குற்றம் சாமாட்டார். நீ செஞ்ச தப்பு உங்கள் மேலே குற்றம் சாட்டுக்கு, நீ சரியில்லை, உன் வழி சரியில்லை, நீ சரியாக ஒழுங்கில்லை, இதனால தான் உனக்கு இதெல்லாம் நடக்கும், உன் மேலே குற்றம் சாட்டுவோம். ஆண்டவர் சொல்றார், இப்படி குற்றம் சாட்டுகிற பிசாசு இந்த பூமியில் சுற்றுறதுனால மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, நீ ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியினால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சாத்தான இயேசுவின் இரத்தம் இல்லைன்னா உங்களுக்கு ஜெயம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் கல்வாரி சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அதில் அவன் சாத்தான் சாகடிக்கப்பட்டான். மீதி உடம்பு தான் நம்மகிட்ட கிடக்கு. அந்த இயேசு கொடுத்த அந்த இரத்தத்தினால அதை கிளைம் பண்ணி அவனுடைய கிரியைகளை அழித்து நம்ம என்ன செய்யணும்? சாத்தானை ஜெயித்து இந்த உலகத்தில் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்காரு? அழைத்திருக்கிறார். அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம். இந்த இரத்தத்தினால எல்லாரும் கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் மீட்கப்பட்டு அவரோட கூட ஒப்புரவாவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த நாட்களில் நம்மை நடத்துவாராக. ஆமென்.